அனைவருக்கும் கணித வணக்கம். இப்போ பார்க்க போகிறது இந்த மாதிரி ஒரு படம் வரைஞ்சிருக்கேன். இந்த படத்தின் வழியாக முக்கோணங்கள் எத்தனை இருக்கு, சதுரங்கள் எத்தனை, செவ்வகங்கள் எத்தனை அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் முக்கோணம் பார்க்க போகிறோம். இது ஒரு முக்கோணம் 1, அப்புறம் 2, அப்புறம் 3, இது 4, 4வது முக்கோணம். அடுத்து 5வது முக்கோணம் இப்படி வருது, இது 5வது முக்கோணம். அடுத்து 6வது முக்கோணம், இது ஒன்று. அடுத்து 7 அப்படிங்கிறப்ப இப்படி வருது, 7வது முக்கோணம். அடுத்து 8வது முக்கோணம், இது ஒரு முக்கோணம். அடுத்து 9வது முக்கோணம் இப்படி வருது. அடுத்து 10வது முக்கோணம் அப்படின்னா எப்படி வந்து பாருங்க, இப்படி 10வது முக்கோணம் என்பது இந்த மாதிரி பெருசாக இருக்கும். அடுத்து 11வது முக்கோணம் அப்படின்னா இது பெருசா போடுறோம் பார்த்தீங்களா, இதுதான் வந்து 11வது முக்கோணம். அடுத்து 12வது முக்கோணம் அப்படின்னா இது எல்லாத்தையும் சேர்த்து 12. அடுத்து 13வது முக்கோணம் என்பது இப்படி இருந்து இது இது வரைக்கும். அப்ப முக்கோணங்கள் 13. அடுத்து சதுரங்கள் எத்தனை கேட்கிறாங்க. சதுரம் அப்படின்னா 1, 2, 3, 4, இது பெருசு 1, 5. அப்ப சதுரங்கள் 5. அடுத்து செவ்வகம் 1, 2, இது 1, 3, இது 1, 4. அப்ப செவ்வகங்கள் 4. படத்தை பார்த்து நம்ம எவ்வளவு உருவங்கள் எத்தனை இருக்கு அப்படிங்கிறத பார்த்து சொல்லியிருக்கோம். புரிஞ்சுச்சுங்களா?